ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஈஸியான சைட் டிஷ் ரெசிப்பிங்க. ஒரு வாரத்துக்கு டேஸ்ட் மறக்க மாட்டீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அனைத்திற்கும் சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு ஸ்டீமரில் வாழை போட்டு வச்சுருக்கேங்க. அதில் 1/4 கிலோ அளவுக்கு உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்து அப்படியே மூடி அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இதை வேகிறதுக்குள்ளே இன்னொரு வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிஞ்சு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. இது மாதிரி நல்லா வறுபட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். ஏற்கனவே மூடி வச்ச சின்ன வெங்காயம் நல்லா வெந்தெடுத்து இதையும் இறக்கி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வரமல்லி, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் வேக வச்ச சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துடுங்க. வாழையில சின்ன வெங்காயத்தை சேர்த்து வேக வச்சதுனால அதை தண்ணியோடி அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணீர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இது மாதிரி ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து கடுகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சைடிஷை நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நல்லாயிருக்கும். சுவையும் கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 2 பெரிய சைஸ் மாங்காவை துருவி எடுத்துருக்கேங்க. தோலோடு துருவி சேர்த்துக்கலாம். நான் துருவி எடுத்ததில் 2 கப் அளவுக்கு வந்தது. துருவன மாங்காவை சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கங்க. இது மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. 1 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். ஓரளவுக்கு மாங்காய் வதங்கி வந்ததும் பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க. இப்போ மாங்காய் வதங்கி வந்ததும் இதோட வேக வச்சு அரைச்சி எடுத்த வெங்காய விதை மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வழித்து விட்டு சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெங்காயத்தை நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் சேர்த்து வதக்க வேண்டியதில்லை. இது மாதிரி லைட்டாக நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்த பிறகு இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு அரைச்ச வரமல்லி பொடியை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதை அப்படியே மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கோம். அதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வெளியூர் ட்ராவலுக்கு எங்கன்னா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாதுங்க. அதே சுவையோடு அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி தூவி கலந்து இறக்க வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான அருமையான மாங்காய் தொக்கு ரெடி. இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. சீசனில் கிடைக்கும் போதே வெங்காயம், மாங்காய் சேர்த்து அருமையான சுவையில் இந்த ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி எல்லாத்துக்குமே அருமையாக அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாரம் கூட நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக அதே சுவையோடு அருமையாக இருக்கும். இதை நீங்கள் சூடான சாதத்தோடு 1 டீஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும். வேறு எந்த சைடிஷுமே கேட்க மாட்டாங்க. இது ஒன்று மட்டும் இருந்தாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.